செய்து மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள், நமக்கு அறிமுகமானவர்கள். ஆனால் திருமணம் சொல்லுகிறது மன்னித்தது போல. நான் சொல்ல வந்த அந்த கருத்து என்னவென்றால் ட்ரூ ஸ்பிரிச்சுவல் ஜாய். எனக்கு அது முக்கியம், உங்களுக்கு முக்கியம், எனக்கு முக்கியம். இதற்கு வழி வேறு ஒண்ணுமே இல்லை. மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள். அடுத்த ஒரு வார்த்தை கவனிங்க. அவனுடைய கருத்து என்னவென்றால் பி ஆனஸ்ட். உண்மையா இருங்க. மிகுந்த கடினம், மிகுந்த கடினம், மிகுந்த கடினம். அதாவது இன்னைக்கு அதாவது எல்லா உறவுகளுமே போலியான உறவுகள் தான். பார்க்கும்போது சிரிக்கிறது, பின்னால் நம்மளை குத்துறது, பார்க்கும்போது உயர்த்தி பேசுறது, பின்னால் நம்ம கேவலமா பேசுறது தான் உலகமே. ஆனா யூ பி ஆனஸ்ட் டு காட். தேவனுக்கு நீங்க உண்மையா இருங்க, அவர் உங்களுக்கு உண்மையா இருப்பார். இரண்டாம் சொல்ல விரும்புகிறேன், செப்பரேட்டட் லைஃப், ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இதைத்தான் ஆண்டவர் 6ஆம் வசனத்துல சொல்லுகிறார். யோவான் 13:6 செப்பரேட்டட் லைஃப். அவர் சீமோன் பேரிடத்துல வந்தபோது அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றார். அதற்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை 7ஆம் வசனம். அவர் ஈஸ்வர பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேலே அறிந்து கொள்ளுவாய். அடுத்த வார்த்தை 8ஆம் வசனம். நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்துல உனக்கு பங்கில்லை என்றார். நான் சொல்ல வந்த இந்த வார்த்தை என்னவென்றால் 10ஆம் வசனம், இதை செய்தால் நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள். 13:10 நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள். இது தேவனுடைய வார்த்தை. இன்னொரு கருப்பொருள் என்னவென்றால், நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள். அசுத்தமான உலகத்துல, பாவமான உலகத்துல, அக்கிரம் நிறைந்த உலகத்திலே தேவன் சொல்லுகிறார், ஐ செப்பரேட்டட் யூ. உங்களை நான் பிரித்தெடுக்கிறேன், நீங்களும் சுத்தமா இருக்கிறீர்கள். ஒரு சின்ன கேள்வி, ஆர் யூ கிளீன்? நீங்கள் சுத்தமா இருக்கிறீர்களா? 3வது சொல்ல விரும்புகிறேன், a secured life. அந்த 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 10ஆம் வசனம், நீங்கள் சுத்தமா இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல. இந்த வார்த்தையின் கருப்பொருள் என்னவென்றால், ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை you are secured. நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அன்பானவர்களே, பாதுகாக்கப்பட்டு மட்டுமல்ல, எதுவும் சொல்லுகிறது, தேவனுடைய அந்த பரிபூரணத்தை, அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை 10ஆம் வசனத்துல, அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். முழுவதும், ஆங்கிலத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை the fullness, முழுவதும்.